உட்காந்துரு கடிக்காது. நிற்கக்கூடாதப்ப நின்று அதான் அசையக்கூடாது. இப்போ இங்கே தூக்கிட்டு வரீங்க அப்புறம் தவறுங்க. ஓகே, சிவன் பார்த்துக்க மாட்டாரா? இங்கே போய் பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கீங்க 1.5 மாடி ஹைட்டில் பின்னுக்கிட்டு. பார்த்து 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 பார்த்து. ஹாய், அன்பு தானே எல்லாம் சேது நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கோயிலை நம்ம எடுத்து போட்டிருப்போம். சிவன் கோயில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து பூதலூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பழைய ஆற்காடுங்கிற ஊரில் தான் இந்த சிவன் கோயில் இருக்குது. இது கிட்டத்தட்ட சோழர் காலத்து அவங்க வம்சத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராஜராஜ சோழனுடைய பேரன்கள் அவங்க வழியில் கட்டினதுன்னு சொல்கிறாங்க. அதோடைய முழு விவரத்தை கண்டிப்பாக நான் வீடியோட கடைசியில் முடிஞ்சால் கொடுக்க பார்க்குறேன். நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்கள். மனசு கேட்கல, சரி ஓகே நம்ம ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் விடுப்படுத்திக்கிட்டு இன்றைக்கி வந்துவிட்டோம். நம்ம இந்த கோயிலை முழுக்க சுத்தம் பண்ண எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலை வந்து நாங்கள் பண்ணி முடிச்சிருவோம். ஒரு வருடத்துக்கு 2 வருடத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 40 பேர் வந்து பஸ்ஸில் வந்து சுத்தம் பண்ணாங்களாம். நமக்கு அந்த அளவுக்குலாம் கிடையாது. நாங்கள் இருக்கிறது எப்பயும் போல் 4-3 பேர் தான் இருப்போம். ஸோ எங்களால் என்ன முடியுதோ அதை நம்ம வந்து நிறைவாக பண்ணி கொடுத்துட்டு போவோம். இன்றைக்கி இந்த ஊரோட உத்தரவு, அதாவது ஒரு ஊரோட ஒத்துழைப்போடு தான் இன்றைக்கி நம்ம இந்த வேலையை நம்ம வந்து தொடங்குகிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ தொடர்ந்து என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். எப்படி இருக்கிற கோயில் எப்படி மாற போகிறதுன்னு பாருங்கள். எங்களால் முடிஞ்சதை இன்றைக்கி கொடுத்துட்டு போகிறோம். என்ன அந்த மிஷின் அதை எடுத்து இல்லை அந்த மிஷின் எடுத்து
பார்த்து ஐயோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. அப்படியே இங்கிட்டு கொஞ்சம் விட்டுங்க, அப்புறம் வேலை கட்டிக்கலாம். இங்கிட்டு கொஞ்சம் நிலலாம் இருக்குல்ல, விரவு காய்ச்சி இந்த காட்டுக்குள்ளே பண்ணுங்க. எப்படி ஒரு வருஷத்துக்கு ஆகுமா? 6 மாதத்துக்கு நம்ம போய் எங்கே போய் இந்த மாதிரி சுத்தம் பண்ணாலும் யாராவது ஒருத்தங்க பயன்பாட்டாக தான் இருக்குது. அதான் இல்லை என்னை கேட்டாங்க மிஷின் போட்டுக்கலாம், அந்த இடத்துல மிஷின் போட்டுக்கலாம். ஏன்னா அதிர்வுல இந்த எல்லாம் இதுதான் பார்த்து. ஐயா அக்கா பெட்ரோல் மட்டும் தூக்கி போடுங்களா? ஆஃப் பண்ணி வைங்க. 10 நோட்டு எப்படிங்க பக்கம் இருக்கு? சும்மா ஊற்றி வச்சு நல்லா இருக்கும். பார்த்து கை கூட இந்த இடம் நவருங்க. கல் வருது, கல் ஒன்று சரி இது பார்த்து கீழே நின்னுங்க. வயசான மாதிரி ஐயோ போய் விடுங்க. ஹரிவா தண்ணி குடிச்சு போ. அப்பாடி அப்படியே அட்டை வாங்கி ஒரு வாய் தண்ணி உள்ளே போனோன்னே அப்படியே இதமாக இருக்குது. தண்ணி இறங்க முடியாது இதை வரேன் குச்சியை மட்டும் பாம்பு சட்டை குடிச்சிருக்குல்ல பாத்திரம் மாட்டேன் அன்றைக்கே பார்த்தாச்சியா உள்ளே இருந்து அவ்வளோ பெரிய பருள் வந்துச்சு. அதுக்கு தான் மேலே வட்டம் போட்டு விட்டுருக்கேன்.
அது ஸ்ட்ராங் இல்லைங்க. பாம்பு இதுல ஒளிஞ்சிட்டு இருக்கோம். உள்ள பாருங்க. பூ போட்டு விடுங்க, அடுத்து விடுங்க மேலே அப்படியே. வராது. அதான் மிஷின் போட்டு விட்டுருங்க. அது மிஷின்லாம் போட்டிங்கன்னா இதாயிரும். மிஷின் கையில் கூட ஒரு இழுத்தலாம். தண்ணி தான் அது எல்லாம் எடுத்து தான் ஆகணும். தேன் பெட்டியெல்லாம் வச்சுருக்கேன். தேன் பெட்டி வச்சுருக்கீங்களாயா? இது பெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பெட்டியா வீட்லையா? அதுக்கு தேன். அதுக்கு தேன். அதை ஈத்தேனிங்க. ஈத்தனி தான் இருந்தாலும் அதுவும் கடிக்கும் தானே, அதுவும் ஒரு உயிர் தானே. எடுக்கிறதுக்கு ஒன்றுமே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்தை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு. அதில் ஒரு தேன் கூடு இருக்குது. ஸோ தேன் கூடை கலைக்கிறதுக்கு நம்ம விருப்பம் இல்லை, இருந்தாலும் இதை எடுக்காமல் இந்த பணி வந்து நிறைவுப்படாது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கோபுரம். இந்த கோபுரத்தை காட்டணுன்னா கண்டிப்பாக அந்த தேனை எடுத்து தான் ஆகணும். பார்ப்போம். ஸோ கடித்தாலும் கடி தான். நான் வந்து விரும்ப ஒன்று கிளம்புதுங்க. உட்காந்துக்கும். நான் எடுத்துருக்கேன். அதெல்லாம் கீழே தள்ளி விடுங்க, உள்ளே எது வந்தாலும் தெரியாது. கீழே தள்ளி விட்டுருங்க, உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். லைட்டாக அடுத்தா லைட்டாக அடுத்து விடுங்க. வரமாட்டாங்க. அது நவராதா பட்டுன்னு தெரிக்குங்க, அப்படியே வந்துச்சுன்னா சொல்லிட்டேன்னா மண்டையில் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது திரும்பிக்கிற மூஞ்சில் எங்கே கடிச்சிட போகிறாங்க மெடிக்கல். எவ்வளோ வாட்டி எடுத்துருக்கு. அது சின்னதாங்க இருக்கும். இன்னும் இந்த தண்ணி கடிக்காது. கடிக்கும். கடினா அந்தளவுக்கு ஒரு பெரிய சும்மா அந்த பெரிய குழந்தைன்னா நேரம் நீ நேரம் ஒன்று வந்தோன்னு அதெல்லாம் வந்துருக்கும். சும்மா கவர் இருக்குல்ல, கவர் எடுத்துகிட்டு வந்து அப்படியே இப்படி கோத்து இப்படி பிடிச்சிருக்கலாம். அப்படியே அறுத்து விட்டுருலாம். பண்ணுவோமா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கேயும் இல்லாத சோதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா தேன் கூடு இருக்குது. அதுக்காக விட்டுட்டு போக முடியாது. ரொம்ப பசியில் இருக்கோன்னு அர்த்தம். தேனை எடுத்துருவோம். படுத்துருவோம்ப்பா. நீ கீழே படுத்த கிடைக்காதுல்ல. கீழே படுத்துட்டா கிடைக்காது. அதுக்காக படுத்துறாது. ஸ்டாப் பண்ணி ஏறி. ஓகே போடு.
அப்புறம் கிளம்பிட்டு அப்படியே அசையாத. என்ன யாரும் அங்கேயே நிற்குது. எப்போ தாங்க போகும்போது அப்படியே ஓடிடாத, உட்காந்துரு கடிக்காது. நிற்க கூடாதப்ப நின்று, அதான் அசையக்கூடாது. இப்போ எங்கே தூக்கிட்டு வரீங்க அப்புறம் நவருங்க ஓகே, கடிக்குதுங்க நவருங்க. இங்கே கொண்டு வரீங்க மனசாச்செல்லாம் இங்கே எல்லாம் பர்ஃபெக்டாக மூடிட்டு ஒன்றுமே போடலையே. கட்டுனுங்களா ஈத்தேனிங்க அது. இல்லைங்க நவராதன்னு சொல்லி ஜாலியாக போயிட்டுருக்கீங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இங்கே எட்டி பார்க்க முடியாது. ஸோ இது வந்து சாப்பிடக்கூடாது, எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஓகே போட்டாச்சு. இதுதான் நம்ம சாப்பிடக்கூடியது. எல்லோரும் பசியில் இருக்காங்க, போய் சாப்பிடுவோம். ஈத்தேனிக்கு போய் இப்படி பயப்படுறீங்க? அதை நீங்கள் மூஞ்சை திறந்து சொல்லுங்கள். ஆ மூடிட்டுலாம் சொல்கிறீங்க. அது இது இந்த மரம் ஸ்டாண்டில் பார்த்துவான். ஐயா யார் உட்காந்துருக்கா? எங்க தேனிங்க இல்லை, அது வந்து கடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். கையில் தான் இருக்குது. இனிக்கும் ஆ இனிக்கும். இந்த வந்துட்டு இல்லைலாம் பக்கத்தில் ஏதோ ஃபார்மசிலேருந்து உடையாது, இது நர்சிங்லேருந்து உடையாதுச்சு அது. ஆ இதா? ம் ம் இது வந்து ஆக்சுவலாக ஈத்தேன். அப்புறம் அவ்வளோ அழகாக இருக்குது. தேன் ஐயா பற்றி சொல்லுங்க பாருங்க. என்ன ஐயா? ஐயா அப்படி தான் இருக்குது. இல்லை இல்லை, ஒரு தேன் எடுக்கிறதுக்கு 40 நாள் எடுத்துக்கும். ஒரு தேனை ஒரு இதில் ஃப்ரீ பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அலைமருந்து சேர்க்கை வந்து தேன் விவசாயத்தை வந்து அதிக இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து தேன் தான். போகாத ஒரே பொருள் தேனை தானே. இப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. தேனீக்கள் கலைஞ்சதுனால சரியாக பண்ண முடியல. கோபுரம் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்துருங்க, ரொம்ப ஒட்டுக்கிட்டு அறுவாடு அது. அருவாவா? இங்கே போட்டு வந்துட்டேன்னா அங்கேயே தான் இருக்குது. எடுத்துருவா. கடிக்காது, போ. ஓவரி கடிக்காது. கடிச்சானா கடிக்காட்டின்னு போ. இவ்வளோ நேரம் அவன் கடிக்காமல் இருக்க ஆட்களை ஈத்தேனி எறியுது. ஒரு பயன் இருக்க முடியாது. கதண்டுனா அவ்வளோதான். கதண்டு இல்லை, உண்மையாகவே தேனினா அடிக்க முடியும். பெரிய தேனி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரொம்ப விட்டு போகிறீங்க. சிவன் பார்த்துக்க மாட்டாரா? எங்கே போய் பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கீங்க? 1.5 மாடி ஹைட்டில் போய் நின்றுட்டு இங்கே கல் பார்த்துங்க.
எப்பயுமே கோபுரத்து மேலே ஏறுறப்ப மட்டும் ஒரு தனி ஃபீல் இருக்கும். அது அது வார்த்தைகள் இல்லை அதை சொல்கிறதுக்கு. ஏன்னா ஒரு பொது மனுஷனுக்கு மேலே ஏறுறதுக்கே அனுமதி கிடையாது. சிவனை பார்க்குறதுக்கே ஒரு உத்தரவு வேணும். நம்ம அவன் கோபுரத்துலேயே ஏறிட்டு இருக்கோம். ஃபோட்டோ நாங்கள் போஸ் கொடுத்துட்ருக்கீங்க, வீடியோ ஓடிட்டுருக்கு. வீடியோ ஓடும்போது அப்படியே எடு. போய்ட்டு உட்காந்துருக்கேன். ஒரே மரத்தை மட்டும் வெட்டினா முடியும் மேலே. பார்த்துங்க.
கோபுரத்து மேலே தேனீக்கள் போன மாதிரி இல்லை, அதுக்காக விட்டுட்டும் போக முடியாது, மணி ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளால் முடிஞ்சதை ஏறி பண்ணிடுவோம். ஏறுங்க பார்த்து ஏறுங்க, ரொம்ப நோயில் கால் வைக்காதீங்க, ஏன்னா செங்கல். வாட்டம் கிடைத்து விட்டதா பிடிச்சவங்க ரொம்ப நுண்ணிக்கு போகாதீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வேர் இருக்குது பாருங்கள். இப்போயே நின்று வெட்ட வெட்ட அதிருது. ஸோ நம்மளால் எப்போயுமே சித்திரம் அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருப்பேன். ஓகே, நம்ம ஒரு அளவுக்கு காட்டிட்டோம். இதுக்கு மேலே இந்த கோபுரம் தானாக வெளில தெரிய ஆரம்பிச்சிடும் நம்பிக்கையில் நம்ம கிளம்புறோம். பார்ப்போம். கோபுரம் எப்படி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சது. நம்ம வந்தது அந்த கோபுரத்தை சுற்றி உள்ள மரங்களை ஆட்டுறதான். முடிஞ்ச அளவுக்கு அகற்றியாச்சு. அந்த மரங்களை வெட்ட வெட்ட கோபுரம் அதிருது. ஒருபோதும் நம்மளால் எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து அதை விட்டாச்சு. ஓகே, இதை தொடர்ந்து வந்து நம்ம பராமரிச்சுக்கிட்டு இருப்போம். இன்னையோட விட்டுற மாட்டோம். இந்த பகுதியை மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளால் சுத்தம் பண்ண முடியல. ஏன்னா அது எந்த அளவுக்கு பாருங்கள், நம்ம அதில் காலை வச்சு வெட்டினாலே சரிஞ்சு விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வேர்கள் தான் அதை பிடிச்சிக்கிட்டு நிற்கிது அந்த கற்களை. அதனால் மட்டுமே நம்ம வந்து அதை சுத்தம் பண்ணாமல் நம்ம போகிறோம். ஏன்னா மற்ற இடங்கள்லாம் நம்ம பண்ணிடுவோம். நம்மளால் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு ஒரே நோக்கத்துக்காக நம்ம எதுவுமே பண்ணாமல் போகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை மட்டும் விட்டுட்டு போகிறது. ஸோ அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன், அவர் பண்ணிடுறேன்ட்டு இருக்காரு. ஓகே, அந்த நம்பிக்கையில் போவோம். இன்னும் ஒரு மாதம் கழித்து வந்து இந்த கோயிலை மறுபடியும் பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது. கிட்டத்தட்ட நம்ம சுத்தம் பண்ண வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தேன் கொடுத்துருக்கேன். அப்படி கூட வச்சுக்கலாம் ஐயா சொல்கிற மாதிரி. அதான் ஏதோ தேன் கூடு இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேனீக்கள் கடிக்க வந்ததை தவிர ஒரு தேனி கூட கடிக்கலை. என்ன ஒரு அதிசயம் தெரியல. அப்படி இருந்தும் அந்த கிளைகளை நம்ம வெட்டிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் ஒரு சிற்றுண்டி மாதிரி இந்த தேனி எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். ரொம்பவே இது பாருங்கள், ஃபுல்லாகவே தேன் தருது. கசக்கராவில் இருக்கா? அவ்வளவு தேன். மாவு நிறையலாம் சாப்பிடுங்க, அப்போ தான் அந்த இது எனர்ஜி கூட. இதில் மகரந்தத்தை சாப்பிடணும். குடம் அங்கே இருக்குண்ணே, குடம் வேறு லெவலில் இருக்குது. கடையில் வாங்கி லேண்டே சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் அதை அந்த இதை வெட்டி விட்டுருந்தோம்னா தேனி கொஞ்சம் இருக்கிறது மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா அதை வெட்டியிருக்கலாம். இந்த இது உடையிறது மேலே வேறு இருக்குது. இது வேறு நம்ம உடைச்சி விட்டோம்.
கிட்டத்தட்ட நம்ம எதுக்காக வந்தோமோ கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சுது. ஒரு சில மரங்களை நம்மளால் அகற்ற முடியாது, ஏன்னா அதை வெட்ட போய் சரியிற நிலைமையில் இருக்கிறதுனால ஒரு சிலதை விட்டுட்டு கோபுரத்தை முடிஞ்ச அளவுக்கு அடிவேரோடு இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு ஓரளவுக்கு கருவேல மரங்கள்லாம் அகற்றிட்டு வந்திருக்கோம். ஸோ ஆனால் முன்னே எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படின்னு இருக்குது? முன்னாடி ரொம்ப கருவேத்தோப்பு மண்டி ரொம்ப பால் அடைஞ்சி கிடந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சரி பண்ணனால கொஞ்சம் நல்லா தெரியுது, நல்லா இருக்குது. இப்போ கோபுரமும் நல்லா தெரியுது. இதை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிப்பீங்களா? இதை மெயின்டைன் கொஞ்சம் கிராமத்தில் ஏற்கனவே 4-5 வாட்டி செஞ்சுட்டோம். இன்னமும் ஒன்று செய்ய அதான் நம்ம ஏற்கனவே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நாள் எவ்வளோ நாள் பண்ணல இது பண்ணி இப்போ ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதம் 6 மாதத்தில் எவ்வளோ வளர்ந்துருச்சுங்க. அப்போ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி சும்மா ஒரு வாட்டி செஞ்சுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்கும். கிராமத்தில் பண்டிகை கொஞ்சம் இது இருக்கிறதுனால அப்படியே ஒருத்தர் வர்றதில்ல பண்ணுறாங்க. அண்ணனோட வீடு தான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு எதிர்ப்புறமே பார்த்தீங்கன்னா அவர் வீடு தான் இருக்குது. ஏதோ நமக்கு ஒரு சில தண்ணி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே ஓரளவு இல்லை, அதுக்கு ஒன்று நம்ம இது ஏதோ மனசு வேணும்ல. ஐயோ நான் தான் ஏதோ வாங்கியிருந்தே கொடுத்துருப்பேன். அதெல்லாம் வேணாம், இல்லை அப்படிலாம் வேணாம், நான் செய்வோம். நினைக்கிறதே போதும். ரொம்ப நன்றிண்ணே. இதை கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். பண்ணுறேன் நான் வந்து கோயில் லைட்டு போடுறது பண்ணுறது அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ மாடுகள்லாம் நிறையா வந்து படுக்குது பண்ணுது, அது கொஞ்சம் கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச வரையும் சுத்தம் பண்ணி ஓரளவு செஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க.